ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். இன்றைக்கி கேப்சிகம் அண்ட் பீனட் வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட்டை விட கேப்சிகமில் தான் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மில் கிட்ஸுக்கு வீக்லி ட்வைஸாவது கேப்சிகம் ஆட் பண்ண பாருங்கள். அது அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி இதை எப்படி சிம்பிளாக ஒரு சட்னி ஃபார்மில் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி அதை சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபுல் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு சின்ன அளவு புளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கூல் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. துவையல் ஃபார்மில் இருந்தாலே கொஞ்சமாக புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ஏதாவது அவங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவோடு ஷேர் பண்ண பாருங்கள். லைக் இப்போ ஸ்மித்திக்கு தோசை கீ ரோஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். முருகலாக இருந்துச்சுன்னா அதோடு எது சைட் டிஷ் வச்சாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன பிடித்தமான உணவோ அதோடு இந்த துவையல் வச்சு நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் இதை ஃபுட்டோடு ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தோசையை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக அந்த துவையிலும் வச்சு ஸ்மித்தி கையில் கொடுத்தேன். அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸு வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களோட ஃபுட்டில் டெய்லியும் ஆட் பண்ண பாருங்கள். ஓகே, பாய்.